தல அஜித், சூர்யா இவங்களால செய்ய முடியாத சாதனையை செய்தாரா சிவகார்த்திகேயன்? வேட்டையம் படத்தை முந்தியது அமரன். இதை பத்தி தெளிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நாம இந்த வீடியோவில் அமரன் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பத்தி பார்க்க போகிறோம். அதே மாதிரி அமரன் படத்துக்கும் வேட்டையம் படத்துக்குமான கம்பேரிஷனும், அதே மாதிரி சிவகார்த்திகேயன் என்னதான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு என்பதையும் தெளிவாக டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. முதலாவதாக அமரன் படத்தினுடைய பட்ஜெட்டாக 120 கோடி காணப்படுது. இதுல வந்து சிவகார்த்திகேயனுடைய சம்பளமாக 25 கோடியும், சாய் பல்லவி அவங்களுடைய சம்பளமாக 3 கோடியும், ஜிவி பிரகாஷ் அவருடைய சம்பளமாக 4 கோடியும் காணப்படுது. அடுத்தாக அமரன் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பார்ப்போம். அமரன் படமானது தமிழ்நாட்டில் 127 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்கு. அதாவது தமிழ்நாட்டில் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்த தமிழ் படங்கள் பத்தி பார்த்தோம்னா இதுவரைக்கும் தளபதி, ரஜினி, கமல் இவங்களுடைய படங்கள் மட்டும்தான் மல்டி ஸ்டார் அல்லாம தமிழ்நாட்டில் 100 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்த தமிழ் படங்களாக காணப்படுது. ஸோ தமிழ்நாட்டில் 100 கோடி கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த அமரன் படம் மாறிவிட்டது. ஸோ அமரன் படத்தினுடைய தமிழ்நாட்டு கலெக்ஷன் 127 கோடி. தமிழ்நாட்டில் என்னென்ன படங்கள்லாம் அதிக கலெக்ஷன் எடுத்திருக்குன்னு பற்றி தெளிவான டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இப்போ வரைக்குமே தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் லிஸ்ட்டில் இந்த படமானது 13வது இடத்துல காணப்படுது. இன்னும் 9 கோடி கலெக்ஷன் எடுத்த அஜித்குமார் அவருடைய கெரியர்லேயே தமிழ்நாட்டில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமான விஸ்வாசம் படத்தினுடைய கலெக்ஷனை இந்த படம் பீட் பண்ணி விட்டுரும். விஸ்வாசம் படத்தினுடைய தமிழ்நாட்டு கலெக்ஷன் 135 கோடி தான். ஸோ இதை எடுக்குதா இல்லையா வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரி சிவகார்த்திகேயனுடைய கெரியர்லேயே அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக, அதாவது அமரன் படத்துக்கு முன்னர் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக காணப்பட்டது டோன் படம் தான். ஸோ டோன் படத்தின் உலகளாவிய வசூலை 120 கோடி. ஆனால் இந்த அமரன் படமான தமிழ்நாட்டில் மட்டுமே 127 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. அடுத்தாக ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் 34 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. இத்தனைக்கும் இந்த வருடம் வந்த தமிழ் படங்கள்லேயே ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த அமரன் படம் தான் காணப்படுது. ஸோ இந்த வருஷம் வந்து தமிழ் படங்கள் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் பற்றி பார்த்தோம் என்றால் முதலாவது இடத்துல அமரன் படம் காணப்படுது 34 கோடி. ரெண்டாவது இடத்துல வந்து வேட்டையன் படம் காணப்படுது 22 கோடி. மூன்றாவது இடத்துல தளபதி விஜயோடைய கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படம் காணப்படுது 12 கோடி 50 லட்சம். இத்தனைக்கும் ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் வந்து அவங்களுடைய தெலுங்கு படமான லக்கி பாஸ்கர் படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. லக்கி பாஸ்கர் படத்தில் வந்து மலையாளத்தினுடைய முன்னணி நடிகரான துல்கர் சல்மான் நடிச்சிருந்தாலும் இது ஒரு தெலுங்கு படம். ஸோ இந்த படத்தினுடைய கலெக்ஷனை விட இந்த அமரன் படமானது ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் வந்து அதிகமாக கலெக்ட் பண்ணி இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஓலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ போடுற வீடியோ மாதிரி தான் நம்ம எப்பயுமே போடுவோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. ஸோ இந்த லைக் எல்லாமே இதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தாக வந்து கர்நாடகாவில் வந்து 17 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதாவது இதற்கு முன்னர் சிவகார்த்திகேயனுடைய எந்த படமே கர்நாடகாவில் வந்து 5 கோடிக்கு மேலே கலெக்ஷன் எடுத்ததில்லை. ஸோ இந்த படமானது 17 கோடி 50 லட்சத்தை கர்நாடகாவில் எடுத்திருக்குது. அதே மாதிரி கேரளாவில் 9 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்குது. கேரளாவில் முன்னணி நடிகராக காணப்படுற துல்கர் சல்மான் அவர்களுடைய லக்கி பாஸ்கர் படம் ரிலீஸ் ஆகி இருந்த போதிலும் அந்த படத்துக்கு ஈக்குவலாகவே இந்த படமும் கலெக்ட் பண்ணி இருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. அதே மாதிரி கேரளாவில் வந்து 5 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுக்கிற எல்லாமே டயர் 1 நடிகருடைய ரெக்கார்ட் தான். ஸோ அதை சிவகார்த்திகேயனாக சமப்படுத்திருக்காங்க தான் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தான் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த படமானது 3.5 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. ஓவர்சீஸ்ல 72 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. 72 கோடி எல்லாம் சாதாரணமாக தமிழ் நடிகர்கள் கலெக்ட் பண்ற கலெக்ஷனே இல்லை. இது எல்லாமே டயர் 1 நடிகருடைய ரெக்கார்ட் தான். ஸோ அதையுமே இவர் சமப்படுத்தி இருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த படமானது 263 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது தமிழ் படங்கள்ல அதிக வசூல் எடுத்த படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம் என்றால் இந்த படமானது 13வதாக அதிக வசூல் எடுத்த படமாக காணப்படுது. 12வது இடத்துல மெர்சல் படம் காணப்படுது 267 கோடி. கூடிய விரைவில் வந்து இந்த ரெக்கார்டை வந்து இந்த அமரன் படமானது பீட் பண்ணி விட்டுரும். தமிழ் படங்களில் உலகளாவிய வசூலில் அதிக கலெக்ஷன் எடுத்த படங்கள் லிஸ்ட்டை நாம் ஏற்கனவே போட்டிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ தமிழ் படங்களில் உலகளாவிய வசூலில் வந்து 250 கோடியை கலெக்ட் பண்ண படங்கள் லிஸ்ட்டை பார்த்தோம்னா, அதாவது மல்டி ஸ்டாரர் படங்கள் இல்லாமல் தளபதி விஜய், உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க 3 பேரால் மட்டும்தான் உலகளாவிய வசூலில் வந்து 250 கோடியை தாண்டின படங்களை கொடுத்து இருக்காங்க. இதுவரைக்கும் தல அஜித்குமார் அவர்களாலேயோ சூர்யா அவர்களாலேயோ வந்து உலகளாவிய வசூலில் வந்து 250 கோடியை தாண்டின படங்களை இதுவரைக்குமே கொடுக்க முடியல. கங்குவா படமானது உலகளாவிய வசூலில் வந்து 250 கோடியை கலெக்ட் பண்ணுதா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மல்டி ஸ்டாரர் படம் இல்லாம உலகளாவிய வசூல்ல வந்து 250 கோடிக்கு மேல கலெக்ஷன் எடுத்த 4வது தமிழ் நடிகராக இவர் காணப்படுறாரு. அடுத்தாக வந்து வேட்டையின் படம் மற்றும் அமரன் படம் இந்த 2 படத்துக்கு இடையிலான கம்பேரிஷனை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து வேட்டையின் படமானது 107 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவே அமரன் படமானது தமிழ்நாட்டில் 127 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்கு 13 நாள்ல. அடுத்த கர்நாடகாவில் வந்து
வேட்டையன் படமானது 24 கோடியை கலெக்ட் பண்ணி இருக்குது. அதுவே அமரன் படமானது 17 கோடி 50 லட்சம் தான் கலெக்ட் பண்ணி இருக்கு. அடுத்தாக வந்து கேரளாவில் வந்து வேட்டையன் படமானது 16 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவே அமரன் படமானது கேரளாவில் 9 கோடி தான் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. ஆந்திர பிரதேஷ் மற்றும் தெலுங்கானாவில் வந்து வேட்டையன் படமானது 22 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவே அமரன் படமானது 34 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அடுத்தாக ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வந்து அமரன் படம் 3.5 கோடி தான் கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவே வேட்டையன் படமானது 8 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அடுத்தாக ஓவர்சீஸை பார்க்கணும். ஓவர்சீஸில் வந்து அமரன் படமானது 72 கோடியை கலெக்ட் பண்ணி இருந்துச்சு. அதுவே வேட்டையன் படமானது 84 கோடி 50 லட்சத்தை கலெக்ட் பண்ணியிருக்கு. இத்தனைக்கும் அமரன் படத்துடைய 13 நாள் கலெக்ஷன் தான் இது. ஸோ இன்னுமே அமரன் படமானது பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இருக்குது. ஸோ ஓவராலாக மொத்த கலெக்ஷனில் அமரன் படமானது 263 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டையன் படமானது 262 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ 13 நாள்லேயே வேட்டையன் படத்தினுடைய கலெக்ஷனை அமரன் படம் பீட் பண்ணி விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்தாக வந்து இந்த வருடத்தில் 2வது அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக, அதாவது கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இந்த படத்துக்கு அடுத்தாக 2வது அதிக கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த அமரன் படம் தான் காணப்படுது. கங்குவா படமானது இந்த ரெக்கார்டை பீட் பண்ணுமா இல்லையா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த அமரன் படமானது 300 கோடியை கலெக்ட் பண்ணுமா இல்லையா என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கங்குவா படமானது என்ன மாதிரியெல்லாம் ரெக்கார்ட் பண்ண போகுது, ஒருவேளை வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்துடைய கலெக்ஷனை பீட் பண்ணுமா இல்லையா என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.